ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட கார்டன் பார்க்கலாம் வாங்க. பெரண்டை, கொடி பசலை இருக்குது, துளசி, அதுக்கப்புறம் இது கொத்து கத்திரிக்காங்க. ஒரு 2-3 செடி தான் வச்சுருக்காங்க வாட்டர் கேனில். கொத்து கொத்தாக காய்க்குதுங்க. 2 நாளைக்கு ஒருக்கா 1/2 கிலோ காய்கிட்ட எடுக்கிறாங்க. இது வந்து சிறகு அவரைங்க. இப்போ தான் கொடி ஏறி சூப்பராக போயிட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கோவக்காய், புளிச்சக்கீரை. இந்த ஜாதிமல்லி செடி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. மரம் போல் இருக்கும், பூ நிறையா காய்க்கும். இது வந்து மேச்சேரி கனு அவரைங்க. இப்போ தான் கொடி போயிட்டுருக்காங்க. இது 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வளர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், பயிர் பண்ணிகிட்டே. இங்கே பாருங்கள், தூதுவளை செடி இருக்குது. அது பக்கத்தில் பாவக்காய் கொடி. பாவக்காய்க்கு பந்தலே போடலைங்க, அப்படியே தூதுவளையில் ஏறி சூப்பராக காய்ச்சிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. இன்னும் ஒரு காய் தான் இருக்குது. செம்ம ஐடியாங்க. இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்கள், தர்மாக்கோல் பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி. இதாங்க அவங்களோட சீக்ரெட்டு. இதை தான் நானுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் மக்க வச்சு தான் கொடுப்பாங்க. மணத்தக்காளி பாருங்கள், கட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, அடுத்தடுத்து தழுத்து வரும். இந்த பழங்களை எடுத்து அப்படியே அடுத்த ஒரு டப்பாவில் போட்டால் சூப்பராக ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.